வலைதள நண்பர்களுக்கு வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழல் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. தினம் தினம் ஒரு அறிவிப்பு, தினம் தினம் ஒரு மாற்றம், தினம் தினம் ஒரு ஆச்சரியம். தமிழக அரசியலில் குதிரை பேரம் என்ற ஒரு வார்த்தை இப்பொழுது எழுந்துள்ளது. ஆட்சி அமைக்கும் முன்பே இந்த குதிரை பேரம் என்ற வார்த்தையை திரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் கூறியிருந்த நிலையில், அதன் பிறகு அதிமுக இரண்டாக உடைந்து 25 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகம் பக்கம் சென்றபோது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே கருத்தை முன்வைத்திருந்தார். அப்போதெல்லாம் நம்ம அதை பெருசாக நம்பலை. ஆனால் அதற்கான தேவை, அந்த வார்த்தைக்கான உண்மை நிலை இப்போது அறியப்படுகிறதோ என்ற ஒரு தேவை எழுந்திருக்குது. ஆட்சி அமைந்து 21 நாளில், எம்எல்ஏவாக பொறுப்பேற்ற 21 நாளில் அதிமுகவிலிருந்து ஒரு 4 எம்எல்ஏக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். கீழ் மாடியில் ராஜினாமா செய்துவிட்டு மேல் மாடியில் ஆளுங்கட்சியில் இணைந்தது, அவர்கள் இணைத்து கொண்டது வேதனையான ஒரு நிகழ்ச்சி. ஒரு எம்எல்ஏ மக்களால் ஜனநாயக முறைப்படி வாக்களித்து தேர்வு செய்யப்பட்ட ஒரு எம்எல்ஏ எந்த காரணத்துக்காக ராஜினாமா பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் அவர் ராஜினாமா செய்கிறாரு. ராஜினாமா ஏற்கப்பட்டு அரசியலில் வெளியான பிறகு தான் அவர் வேறு கட்சிக்கு மாறணுங்கிறது ரூல். ஆனால் அதை மதிக்காமல் ராஜினாமா செய்த அடுத்த 5 நிமிடத்திலேயே ஆளுங்கட்சியில் இணைகிறார், அதையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி பார்த்தோமேயானால் இதில் ஏதோ ஒரு குதிரை பேரம் இருக்குன்னு தான் நமக்கும் தோணுது. குதிரை பேர அரசியல் தூய அரசியலாக எப்படி இருக்க முடியும்? ஏற்கனவே 108 எம்எல்ஏக்களை ஜெயிச்சுட்டு ஆட்சி அமைப்பதற்காக தீய சக்தி கல்லாப்பட்டி கூட்டணின்னெலாம் சொன்னவங்கள்ட்டேருந்து கடன் வாங்கி தான் இந்த ஆட்சி அமைக்கப்பட்டிருக்க நிலையில் இன்னும் கூடுதல் பலம் வேண்டி அதிமுக உடைக்கப்படுகிறதா? அதிமுக மிகப்பெரிய செல்வாக்குமிக்க கட்சியாக இருந்தது. மக்கள் நல திட்டங்களை பல செயல்முறைப்படுத்திய கட்சியை உடைக்கும் நோக்கம் ஏற்புடையதல்ல. இது மிகப்பெரிய எதிர்ப்பலையை இங்கு உண்டு பண்ணும். இனி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நன்றி.